MS Fish Company உரிமையாளர் அவரை கம்பெனி சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். KV நாகேஸ்வரன் இறால் கம்பெனி அவரை கம்பெனி சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். P செல்வராஜ் PS Fish Company அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் S சுதாகர் அமமுக நகர செயலாளர் மேடைக்கு வருமாறு கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எங்களுக்கு பணியும் உபயம் தந்த BA அர்ஜுனன் அவர்களும் B பிச்சை என்ற தட்சணாமூர்த்தி அவர்களுக்கும் MK ஜீவா கருப்பசாமி அவர்களுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு வீரர்களுக்கு மருந்து உபயம் தந்த M சண்முகவேல் ராசலட்சுமி கவுன்சிலர் அவர்களுக்கும் M திசைவீர பாண்டியன் அன்னப்படி கவுன்சிலர் மாடர்ன் மெடிக்கல் கிருஷ்ணா மெடிக்கல் அவர்களுக்கு எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடை உபயம் தந்த S பாலமுருகன் G ஞானகுரு நகர பாஜக இளைஞரணி தலைவர் அவர்களுக்கு எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ஆதரவை அழகுபடுத்தி தந்த ஸ்டார் டிஜிட்டல் பிளஸ் அவர்களுக்கு எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தண்ணீர் உபயம் தந்த பெருமாள் லட்சுமணன் வில்வத்துறை அவர்களுக்கு எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு விளையாட்டு அடிப்படையுடன் முதல் தெரிவித்து மறுமறை அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் கிராம சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். இறுதி ஆட்டம் நடைபெறுவதால் அனைத்து கபடி ரசிகர்களும் கபடி களத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மச்சான் ராமன்
மூர்த்தி அவர்களுக்கு கமிட்டி சார்பாக கொண்டாடப்படுகிறது. மகளிர் கபடி போட்டி இறுதியாக நடைபெறுவதால் அதை தெரிவிப்பதற்கு ஆளுநருக்கு கண்டுகொள்ளப்படுகிறோம்.
Selva sir, all the players, and umpire also there. இந்த பெண்களுக்கான இறுதி போட்டி விளையாட்டு வீராங்கனைகள் ஈரணியினுடைய விளையாட்டு வீராங்கனைகள் நம்முடைய அரசியல் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் இங்கே அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. முதலாவதாக அறிமுகம் காண்கின்ற அணி தமிழகத்தின் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான PKR கோபிச்செட்டிப்பாளையம் அணி வீராங்கனைகள் அறிமுகம் காண்கின்றனர். முதலாவதாக ஜெர்சி நம்பர் 6 ஸ்னேகா கம்பவர் நேஷனல்ஸ் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை அந்த ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியிலே சீனியர் நேஷனல் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை அந்த ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியிலே ஜெர்சி நம்பர் 12 கதீஜா பிபி ஒரு வீராங்கனை சோசியல் மீடியாவிலே அனைவரால் ரசிக்கக்கூடிய வீராங்கனை கேலோ இந்தியா பிரிவிலே தமிழகத்திற்காக வெள்ளி பதக்கத்தை பெற்றிருந்த வீராங்கனை ஜூனியர் நேஷனல் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 11 புவனேஸ்வரி ஜூனியர் நேஷனல் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை அந்த ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியிலே ஜெர்சி நம்பர் 7 அபிராமி ஜூனியர் நேஷனல் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை அந்த ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி தமிழகத்திற்காக வீராங்கனை. ஜெர்சி நம்பர் 5 தனலட்சுமி ஜூனியர் நேஷனல் தமிழகத்திற்காக வெள்ளி பதக்கத்தை பெற்றிருந்த வீராங்கனை அந்த ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி தமிழகத்திற்காக வீராங்கனை. ஸ்ரீ நர்மதா ஜெர்சி நம்பர் 9 ஜூனியர் மற்றும் சீனியர் ஸ்டேட் மெடலிஸ்ட். ஜெர்சி நம்பர் 8 திரிஷா senior state, sub-junior, junior and national medalist. Jersey number 2, Kanada, All India, all tournaments player. Jersey number 10, Apsara, SCF பிரிவிலே பல்கலைக்கழக போட்டியிலே நேஷனல் பிரிவிலே தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அவர்கள் தொடர்ந்து இந்த அணியை மிக சிறப்பாக பல்லாண்டு காலமாக சிறந்த முறையிலே வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் தமிழக பெண்கள் கபடி அணியினுடைய பயிற்சியாளருடைய மூத்த முன்னோடி அன்புக்குரிய பழனிசாமி சார் அவர்களை அன்போடு அறிமுகம் செய்கிறோம். ஒரு உயர்கல்வி இயக்குநராக இருந்து பல ஆண்டுகளாக விளையாட்டு வீராங்கனை உருவாக்கி தமிழகத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் பெருமை செய்து கொண்டிருக்கின்ற PKR பயிற்சியாளர் பழனிசாமி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயா ஸ்போர்ட்ஸ் கிளப் வீராங்கனைகள் இங்கே அறிமுகம் செய்யப்பட காத்துக் கொண்டிருக்கின்றனர். முதலாவதாக ஜெர்சி நம்பர் 5 ராஜேஸ்வரி சீனியர் நேஷனல் பிரிவில் வெண்கல பதக்கத்தை தமிழகத்திற்காக பெற்றிருந்த வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களைத் தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 2 ஆர் ரம்யா யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை. அதனைத் தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 8 கார்த்திகா பாரதிதாசன் பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை. அவர்களைத் தொடர்ந்து கும்பேஸ்வரி ஜெர்சி நம்பர் 3 SCF நேஷனல் தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை. அதனைத் தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 7 மதீனா பேகம் சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் SCF நேஷனல் தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை. ஜெர்சி நம்பர் 6 ஜெயபிரசன்னா ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி பிளேயர். ஜெர்சி நம்பர் 1 அபிநயா சப் ஜூனியர் மற்றும் SCF பிரிவிலே விளையாட்டு தமிழகத்திற்காக பங்கு பெற்ற வீராங்கனை பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை. ஜெர்சி நம்பர் 6 ரஞ்சனி யூனிவர்சிட்டி பிளேயர் பல்கலைக்கழக விளையாட்டு வீராங்கனை. ஜெர்சி நம்பர் 12 நம்பேஸ்வரி ஸ்கூல் ஸ்டேட் பல்கலை விளையாட்டு வீராங்கனை. ஜெர்சி நம்பர் 16 செல்வநந்தினி ஸ்கூல் ஸ்டேட் பல்கலை
விளையாட்டு வீராங்கனை ஜெர்சி நம்பர் 10 மகேஸ்வரி ஸ்கூல் ஸ்டேட் பள்ளி விளையாட்டு வீராங்கனை ஜெர்சி நம்பர் 7 சதீஸ்வரி ஸ்கூல் ஸ்டேட் வீராங்கனை அவர்களை தொடர்ந்து இந்த அணியுடைய பயிற்சியாளர் அன்புக்குரிய அண்ணன் தமிழகத்தில் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் பயிற்சியாளர்கள் சிறப்பான பயிற்சியாளர் தமிழகத்தில் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்குகிறார். இந்த அணியை அற்புதமான முறையில் மேனேஜராக இந்த அணியை வரவழைத்து மிக சிறப்பாக இந்த அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி பாசுராம் அவர்களை இங்கு அறிமுகம் செய்கிறோம் அனைவருக்கும். அதற்கு வந்து நடுவர்கள் அறிமுகம். 2 வீராங்கனைகளுமே அற்புதமான வீராங்கனைகள், தமிழகத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் விளையாடிய வீராங்கனை. அதே போன்று நடுவர்கள் இங்கே அறிமுகம் செய்யப்படுகிறார். முதலாவதாக நமது அருகாமையில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மானாமதுரையிலிருந்து வருகிறக்கூடிய செல்வகுமார் கபடி போட்டியிலே நடுவராக பணியாற்றுவது பணியாற்றியவர். அவர்களுக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் வருகின்றக்கூடிய ஐஏ நடுவர் அன்புக்குரிய அண்ணன் சுப்பிரமணி அவர்களை இங்கே அனைவரும் அறிமுகம் செய்கிறோம். அவர்களுக்கு வந்து சர்வதேச நடுவர் தெற்காசிய விளையாட்டு போட்டியில் நம்முடைய இந்தியாவின் சார்பாக நடுவராக பணியாற்றியவர் இந்த தருணத்திலே என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. அவர்களுக்கு வந்து வளர்ந்து வரும் இளம் நடுவர்கள் உமேஷ் மாநில நடுவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து வினோத் மாநில நடுவர் திருமால் மாநில நடுவர் ராமநாதபுரம் மாவட்டம். மிஸ்டர் பாண்டியன் மாநில நடுவர் ராமநாதபுரம் மாவட்டம். அன்பு தம்பி சரத் உடற்கல்வி ஆசிரியர் மாநில நடுவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைத்திருக்கிறோம். நடுவர்கள் போட்டியிடுகிறோம். நடுவர் நன்றி. அந்த வகையிலே அற்புதமான தமிழகத்திற்கும் பல்வேறு பல்கலைக்கழகத்திற்கும் விளையாடிய வீராங்கனைகள் நமது போட்டியை சிறப்பாக பங்கு பெற்று இந்த போட்டியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டி இலவசம். சார், ஆண்கள் போட்டி பதிவு செஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. நன்கொடை செய்த மாதிரி 6 மணிகளுக்கு முன்னாடி கல்வி நடக்கும் 6 மணிகளுக்கு எங்களுக்கு பெண்களுக்கான கபடி போட்டிக்கு 2ஆம் பெண்களுக்கான 3ஆம் பரிசு வழங்கிய அச்சான் திருவுளம் முருகன் அவர் சார்பாக பொன்னாடி பரிசு கேட்டுக்கொள்கிறது. பெண்களுக்கான 3ஆம் பரிசு வழங்கிய அச்சான் திருவுளம் முருகன்
பாமக செயலாளர் அவர்களுக்கு அவர் சார்பாக முன்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கபாடி போட்டிக்கு பரிசு வாரி வாங்கிய அத்தனை உள்ளவர்களும் மேடைக்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெண்களுக்கான கபாடி போட்டிக்கு 4ஆம் பரிசு அண்ணன் சொக்கர் என்ற திருவாப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பொதிகளால் அவர்கள் மேடைக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கபாடி போட்டியில் முதல் பரிசு வழங்கியவர் கோவை 50,000 30,000 வழங்கியவர்கள் எல் கபாடி பழனிசாமி, ஆம்பநாடு விளையாட்டு தலைவர் திரு எஸ் பாலமுருகன், ஜோதிரிகா நிதி லிமிடெட், தெய்வ திரு டாக்டர் வில்வி ராம்குமார் MBBS உடன் ராமஜெயம் உரிமையாளர். இரண்டாம் பரிசு 30,000 + 15,000 வழங்கியவர்கள் பி சுரேஷ் விஸ்வநாதன், PV இரும்புக்கடை மத்திய
ஆனால் மணிவண்ணன் ஆதித்தர். மூன்றாம் பரிசு கோப்பை வழங்கியவர்கள் 20,000 10,000. எம் முனியசாமி பாண்டியன் மீனவர் சொசைட்டி சங்க தலைவர், திரிபுரம் முருகன் பாமக நகர் செயலாளர், எம் முத்துராமலிங்கம் எம்ஆர்எல் சக்தி மகால். பெண்களுக்கான கபாடி போட்டியில் 4ஆம் பரிசு 15,000 வழங்கியவர்கள் பி. திருவாப்பூர் சேகர், ஊராட்சி மன்ற தலைவர் பொதுவளம் திரு சூப்பா சதீஷ்குமார், பிஎஸ்சி பிஎல் வழக்கறிஞர். ஆடுகள உபயம் வழங்கியவர்கள் தலா 10,000. ஜெயராம் முருகன் கவுன்சிலர், திரு எஸ். சுதாகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர், ஆர். முனியசுவாமி அம்மா மக்கள் முன்னேற்ற நகர் செயலாளர், கே. கங்கை அமரன் எம்கேஆர் மீன் கம்பெனி, திரு கே. ராமர் ஆர்ஜிஎஸ் மீன் கம்பெனி, திரு எம். எஸ். இளையசாமி பிராக்டிஸ், திரு கே. வி. நாகேஸ்வரன், திரு பி. சுந்தராஜ்.
போட்டிக்கு 2000 வழங்கிய ஏசிஎம் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சீரஸ்வத் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மூக்குலாம் பீஸ்டான் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். பிரஜாமூர்த்தி இயக்குனர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எஸ் பாலகிருஷ்ணன் எஸ்பி ஐஸ்வரி கம்பெனி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். கே நாகராஜ் வண்ணாங்குளம் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். டி முருகன் எஸ் வெள்ளாங்குளம் சாத்தூர் சிக்கன் ஸ்பீக்கர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மேடைக்கு வந்து முன்னாடி செல்லுமாறு நீங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரத்தின சுவாமி ஐயனார் ஹோட்டல் அவர்களுக்கு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ராஜேஸ்வரி ஹோட்டல் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அசோக் கூட்டணிவோ அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐஸ்வர்யம் பேப்பர் டிஜே காபே அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆடிமுத்து ரேடியோஸ் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தளபதி அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குமார் பாபு அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆர்கேஎம் அரசு தேவர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எம் முத்துப்பாண்டியன் பிஎபிஎல் அவர்களையும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பெயர் வாசித்த அன்புடையாளர்கள் யாரையும் இருந்தால் மேடைக்கு வரும்படி கமிட்டி சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்களுக்கு நன்கொடை வழங்கிய நன்கொடையாளர்கள் யாரையும் மைதானத்தில் இருந்தால் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சேதுபதி தினேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏடிஎம் கணேஷ் பூபதி அவர்களுக்கு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீ வீரராஜ் பூபதி பாணிபுரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீ சுரேஷ்குமார் காத்தாவரம் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீ ராமமூர்த்தி தமிழ்நாடு அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாட்டம் நம்முடைய கடைசி 4 நிமிடம். Last 4 minutes. தண்ணீர் ரூபாய் வழங்கிய பெருமாள்
தண்ணீர் ரூபாய் வழங்கிய மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. தண்ணீர் ரூபாய் வழங்கிய மச்சான் வில்லுத்துறை அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. வீரசிங்கம் திருக்கோயில் பணியாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். SNR ஐஸ்வரி கம்பெனி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். செல்வமுத்தரன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். AR முத்துமணி பைனான்சியர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். RR ராமர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். PR சதீஷ்குமார் PR மீன் கம்பெனி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். P பாலமுருகன் கோபிநாத் ஹோட்டல் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். RG மாரிமுத்து அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். நேதாஜி கடைசி 2 நிமிட ஆட்டம். நேதாஜி போட்டு உறுப்பினர் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். S முனீஸ்வரன் சம்பயாவனம் வெள்ளம்பல் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். S வேல்முருகன் ஸ்டார் ஹோட்டல் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். S ராமமூர்த்தி பைனான்சியர் பூலித்தேவன் நகர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். P முனியசுவாமி தமிழ்நாடு காவல்துறை கன்னிகுளம் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். திரு திக்குவிஜயன் தமிழ்நாடு காவல்துறை ஆப்பனூர் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். கடைசி 1 நிமிடம். கடைசி 1 நிமிடம். சதுவாடை நன்கொடை வழங்கிய ராமமூர்த்தி தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களும் மைதானத்தில் இருந்தால் போட்டி